அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வத்திக்கானில் நடந்த குழந்தைகள் உரிமைக்கான உச்சி மாநாடு, உக்ரைன் போரில் தப்பி பிழைத்தவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தோற்றுவித்த தாத்தா பாட்டிகள் தினம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் மருந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுவாசிக்க சிரமப்பட்ட போதிலும் அவரது திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அதை குறித்து இன்றைய முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூச்சுக்குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் அவரது கூட்டங்கள் திருப்பிட மாளிகையிலிருந்து காசா சாண்டா மார்த்தாவிற்கு மாற்றப்பட்டதாகவும் வத்திக்கான் உறுதிப்படுத்தியுள்ளது. கஜகஸ்தானிலிருந்து வந்த புதிய தூதர் அவர்கள் திருத்தந்தையிடம் தனது சான்றுகளை வழங்கச் சென்றபோது திருத்தந்தை அவர்களே தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் மிகவும் மோசமான மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி அதை உறுதிப்படுத்தினார். பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது இந்த அறிகுறிகள் திருத்தந்தை அவர்களிடம் வெளிப்படையாகவே தெரிந்தது. எனவே அவரால் மறைக்கல்வி உரையை வாசிக்க இயலாமல் போனது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதிலும் அவரது செயல்பாடு நிற்கவில்லை. தனது நிகழ்ச்சிகள் எதையும் ரத்து செய்யாமல் சந்திப்புகளை நடத்துவதை காண முடிந்தது. பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் மட்டும் திருத்தந்தை அவர்கள் சாண்டா மார்த்தாவில் 8 சந்திப்புகளை நடத்தினார். கூடுதலாக 6ஆம் பவுல் அரங்கில் ஒரு பார்வையாளர் கூட்டத்தில் சுமார் 1000 ஸ்காண்டினேவிய திருப்பயணிகளை சந்தித்ததும் குழந்தைகள் உரிமைகள் குறித்த உச்சி மாநாட்டில் பங்கேற்றதும் கவனிக்கத்தக்கது. ஆயுதப்படைகளின் யூபிலி விழாவை அனுசரிக்கும் விதமாக நிகழ்த்தப்பட்ட திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். மூச்சுக்குழாய் அழற்சி இருந்ததால் சில நாட்களுக்கு முன்பு தனது கூட்டங்களை காசா சாண்டா மார்த்தாவிற்கு மாற்றிய திருத்தந்தை அவர்கள் இராணுவம், காவல் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கான யூபிலி நாள் திருப்பலியில் கலந்து கொண்டார். அவர் இன்னும் குணமடையவில்லை என்ற போதிலும் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் கலந்து கொண்டபோது அவருக்கு சுவாசக் கோளாறு அறிகுறிகள் இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்தது. அவர் மறையுரையை படிக்க தொடங்கிய 2 நிமிடங்களுக்கு பிறகு அதை அவர் நிறுத்த வேண்டியிருந்தது. எனக்கு சுவாசிப்பதில் சிரமம் இருப்பதால் வழிபாட்டு கொண்டாட்டங்களின் தலைவரை தொடர்ந்து மறையுரையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொண்டாட்டத்தில் சுமார் 40,000 நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் பெரும்பாலோர் வெவ்வேறு நாடுகளின் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள். மேலும் அவர்கள் அந்தந்த நாடுகளின் சீருடைகளை அணிந்திருந்தனர். திருப்பலியின் முடிவில் மூவேளை ஜெபத்திற்காக மேடையிலேயே அமர்ந்திருந்த திருத்தந்தை அவர்கள் குருக்களின் மேய்ப்பு பணிக்காகவும் உலகின் அனைத்து இராணுவ வீரர்களின் அன்றாட பணிகளுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஆயுதங்கள் தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். மற்ற நாடுகளின் மீது ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்த பயன்படுத்தக்கூடாது. மேலும் மோதல்கள் குறித்த சர்வதேச மரபுகளை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு முன்பாக படைப்புகளுக்கான மரியாதையை வழங்க வேண்டும். பொதுவாக இந்த வகையான வெளிப்புற கொண்டாட்டங்களில் திருத்தந்தை அவர்கள் தன் வாகனத்தில் இருந்து நம்பிக்கையாளர்களை வாழ்த்துவது வழக்கம். ஆனால் இந்த முறை புனித பேதுரு சதுக்கத்தை சுற்றி செல்லாமல் வேறு கருப்பு நிற வாகனத்தில் தனது இல்லத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் என்பது கவனிக்கத்தக்கது. குழந்தைகள் மற்றும் பெண்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் தலிதாக்கும் என்ற வலையமைப்பின் அங்கத்தினர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வாரம் சந்தித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மனித கடத்தலுக்கான ஜெப நாளை முன்னிட்டு தலிதாகும் வலையமைப்பின் ஒரு குழுவினரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காசா சாண்டா மார்த்தாவில் சந்தித்தார். அப்போது கடத்தலில் ஈடுபடும் மனித உரிமை மீறல் குறித்து திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். நம் சகோதர சகோதரிகள் இப்படி மோசமான முறையில் சுரண்டப்படுவதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உடல் வாணிபம், பாலியல் சுரண்டல், சிறுவர் சிறுமிகளை கட்டாயமாய் வேலையில் ஈடுபடுத்துதல் போன்றவை அவமானங்கள். மேலும் அவை அடிப்படை மனித உரிமைகளை கடுமையாக மீறுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் உள்ளவர்களை பாதிக்கும் இந்த வகையான குற்றத்தை எதிர்கொள்வதற்கு அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். பாதிக்கப்பட்டவர்களையும் உயிர் பிழைத்தவர்களையும் மையத்தில் வைத்து அவர்களின் கதைகளை கேட்டு அவர்களின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களின் குரல்களுக்கு செவிமடுக்க தலிதாக்கும் வலையமைப்பில் உள்ள அனைவரும் தொடர்ந்து
இணைந்து செயல்பட ஊக்கப்படுத்துகிறேன். புனித ஜோசப்பின் பக்கித்தாவினையும் நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் தனது துன்பங்களுக்கு மத்தியிலும் தன்னை விடுவித்துக் கொண்டு நம்பிக்கையின் அடையாளமாக அவர் மாறினார் என்று தெரிவித்ததோடு அங்கு கூடியிருந்த அனைவரையும் அதே நம்பிக்கையின் தூதர்களாக இருக்குமாறு ஊக்கப்படுத்தினார். கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்து தலிதாக்கும் வலையமைப்பின் உதவியை நாடிய துபாய் நாட்டைச் சார்ந்தவரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கிரேஸ் என்பவர் மனித கடத்தலுக்கு ஆளானவர். துபாயில் தன்னை கடத்தியவர்களிடமிருந்து தப்பித்து உள்ளூர் திரு அவையிடம் உதவி கேட்டபோது அங்கே தலிதாகும் அருட்சகோதரிகளுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். அருட்சகோதரிகள் விமான நிலையத்தில் அவரை சந்தித்தனர். அவருக்கு அளிக்கப்பட்ட உளவியல் மற்றும் உடல் ரீதியான சிகிச்சையின் போது உடனிருந்தோம். அவர் குணமடையும் வரை அருட்சகோதரி அவர்கள் பல வழிகளில் அவருக்கு உதவியாக இருந்தார். பின்னர் அவருக்கு தேவையான அவரை மேம்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி திட்டத்தை நாங்கள் வழங்கினோம். அதன் பிறகு அவர் நான் ஒரு சமையல்காரராக விரும்புகிறேன் என்றார். எனவே நாங்கள் அவருக்கு பேக்கிங் செய்வது குறித்து கற்றுக் கொடுத்தோம். இப்போது அவர் குணமடைந்து தெருவோர கடை வைத்திருக்கிறார். ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக மாற அவருக்கு தற்போது உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தலிதாகும் என்பது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை மீட்கும் ஒரு சர்வதேச அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. மாஃபியாக்கள் தங்கள் சமூக நிலைமைகளை பயன்படுத்தி பொருளாதார லாபம் ஈட்டுகின்றன. பாலியல் ரீதியாகவோ, பிரசவம் மூலமாகவோ அல்லது உறுப்புகளை விற்பனை செய்வதன் மூலமாகவோ அவர்கள் மக்களை சுரண்ட முயற்சிக்கிறார்கள். நீங்கள் ஒரு உணவகத்தில் வேலை செய்ய போகிறீர்கள் அல்லது நீங்கள் காகித தொழில் செய்ய போகிறீர்கள் என்று சில சமயங்களில் அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறோம். ஆனால் இறுதியில் இரவு வேலை செய்பவர்களாக மாறுகிறார்கள். இதுவே அவர்கள் கடத்தல்காரர்களிடம் மாட்டுவதற்கான வாய்ப்பாகி விடுகிறது. அவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை அளிப்பதாக உறுதியளிக்கிறார்கள். ஆனால் அவர்களை வெவ்வேறு விஷயங்களை செய்ய வைத்து விடுகின்றனர். இது தெரியாமல் சில பெண்கள் அவர்களின் வாக்குறுதிகளை நம்புகிறார்கள். இந்த அமைப்பை நடத்தும் கத்தோலிக்க அருட்சகோதரிகளால் மீட்கப்பட்ட மொத்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39,081 இருக்கிறது. மனித மாண்பை கவனித்துக் கொள்வதுதான் எங்களது பணி. இதுவே எனது நம்பிக்கையும் கூட. இத்தகைய அழைப்புக்கு பதில் சொல்லவே சகோதரிகள் அழைக்கப்படுகிறார்கள். இதற்காகத்தான் இந்த வலையமைப்பு. ஒரு பெண்ணாகவோ அல்லது குழந்தையாகவோ இருந்து விற்கப்படுவது அல்லது அடிமையாக இருப்பது என்பதை இனி நாம் பொறுத்துக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் செய்வது உண்மையில் மக்களின் மாண்பை, பெண்களை மேம்படுத்துவதாக இருக்கிறது. சுரண்டலை விரும்பவில்லை. நாங்கள் உயிரை மதிக்கிறோம். திருவிவிலியத்திலிருந்து பெறப்பட்ட தலிதாகும் என்ற சொல்லானது இந்த பாதுகாப்பு வலையமைப்பின் அடையாளத்தை வரையறுக்கிறது. அருட்சகோதரிகள் துணிவோடு நின்று இந்த பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களின் மாண்பையும் பாதுகாப்பது பாராட்டுக்குரியது. சமீபத்தில் நடந்த குழந்தைகள் உரிமைக்கான உச்சி மாநாட்டின் போது திருத்தந்தை அவர்கள் கூறியவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். குழந்தைகள் உரிமைக்கான உச்சி மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் பிரச்சினைகள் குறித்து திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். பிறக்கும்போதே பதிவு செய்யப்படாவிட்டால் பசி அல்லது போர்கள் போன்ற சூழலில் பல குழந்தைகள் விட்டுவிடப்படும். சட்டப்பூர்வ குறைபாடுகள் போன்ற கவனிக்கப்படாமல் போகக்கூடிய சில பிரச்சினைகள் வரை அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் மியான்மரை விட்டு வெளியேறும் ரோஹிங்கியா மக்கள் போன்ற அகதியான குழந்தைகளின் நிலையை திருத்தந்தை அவர்கள் மேற்கோள் காட்டினார். தன் அடையாளத்தை பதிவு செய்ய போராடும் ரோஹிங்கியா குழந்தைகள், அமெரிக்காவின் எல்லையில் உள்ள ஆணவமற்ற குழந்தைகள், எதிர்நோக்கோடு தெற்கிலிருந்து அமெரிக்காவை நோக்கிச் செல்லும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் என வெளியேற்றப்பட்டவர்கள் முதல் பாதிக்கப்பட்டவர்கள் வரை என அனைவரையும் நாம் நினைவு கூர்வோம். சிறந்த வாழ்க்கைத் தரம் உள்ள நாடுகளில் குறைத்து மதிப்பிடக்கூடாத பிரச்சினைகளும் எழுகின்றன என்பதை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். உண்மையில் பள்ளிகளும் சுகாதார சேவைகளும் கடந்த காலத்தை விட அதிக அளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கையாள வேண்டிய நிலை இருக்கிறது. மனச்சோர்வடைந்த இளைஞர்கள் தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்ளும் இளம் பருவத்தினரையும் இப்போது நாம் காண முடிகிறது. அமெரிக்காவில் 16% சிறார்கள் வறுமையில் வாழ்கின்றனர் என்று கிட்ஸ் கவுண்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இந்த நிலைமை மிகவும் மோசமாகி கவலை கொள்ளச் செய்கிறது. அங்கு 27%த்திற்கும் மேற்பட்ட சிறார்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பதாக யுனிசெஃப் அமைப்பானது தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. வாத்திகானில் நடைபெற்ற குழந்தைகள் உரிமைக்கான உச்சி மாநாட்டின் பங்கேற்பாளர்களாக வந்திருந்தவர்கள் யார் யார் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம்.
உயர்மட்ட அரசியல்வாதிகள் முதல் பிரபல விளையாட்டு பிரமுகர்கள் வரை, பிரபுக்கள் முதல் அரச குடும்ப உறுப்பினர்கள் வரை என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்றவர்கள் வத்திக்கானில் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் உரிமைகளுக்கான உச்சி மாநாட்டில் திருத்தந்தை அவர்கள் அதை செய்து காட்டியுள்ளார். அங்கு பெரிய அளவில் வழங்கப்பட்ட செய்திகள் சக்தி வாய்ந்தவைகளாக இருந்தன. சில நேரங்களில் சிறார்கள் திகில் நிறைந்த திரைப்படங்களில் சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற உண்மையை யோர்தானின் அரசியான ரானியா அவர்கள் கவனிக்காமல் இல்லை. சமூக ஊடகங்களில் உணர்ச்சிபூர்வமானது என சொல்லப்படும் ஒவ்வொரு செய்தி அறிக்கையிலும் அல்லது வீடியோவிலும் அவர்கள் இருக்கிறார்கள். விமான தாக்குதலில் சிந்தப்பட்ட ரத்தம் மற்றும் காதுகளை மூடிய காட்சிகளில் அவர்களின் சொந்த பெற்றோரால் கூட அவர்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மோசமாக எரிக்கப்பட்டதாக காட்டப்பட்டது. திரைகளில் மங்கலாக்கப்பட்ட திகில் காட்சிகளை நமது பாதுகாப்பிற்காக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களின் உண்மை நிலை பெரியவர்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த பெண் எவ்வளவு நரகத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அவரது குழந்தை பருவம் நாசி துன்புறுத்தலால் நிறைந்திருந்தது. ஒருபோதும் மறக்க முடியாத ஒன்றாக 75,190 என்ற எண் இருந்ததை அவர் குறிப்பிட்டார். ஒரு குழந்தையாக அவர் ஆஷ்விட்ஸ் வதை முகாமுக்கு வந்தபோது பச்சை குத்தப்பட்ட எண்தான் அது. அதுதான் அவரது அடையாளம். கிட்டத்தட்ட 100 சிறார்களில் விடுவிக்கப்பட்ட 35 பேரில் லிலியானாவும் ஒருவர். 94 வயதிலும் அவர் இன்னும் சில சமயங்களில் தனிமைப்படுத்தப்படுவதை உணர்கிறார். நீங்கள் வெறுப்புக்கு வழிவகுத்தால் மனித சகவாழ்வை மாசுபடுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். இதைத்தான் இன்று நான் சான்று பகர விரும்புகிறேன். என்னை சுற்றி இவ்வளவு வெறுப்பு நிலவுகிறது. ஐரோப்பாவில் ஒரு துணை பணியாளரோடு இருக்கும் வயதான பெண் நான். இந்நிலையில் அவமானப்படுத்தப்பட்டு தாக்கப்படுகிறேன். உச்சி மாநாட்டிற்கு இறுதி செய்தி வழங்கும் பொறுப்பு திருத்தந்தையிடம் இருந்தது. மேலும் அன்று சொல்லப்பட்டவை காற்றிலேயே விட்டுவிடாமல் அவற்றை சொந்த செயல்களில் தொடங்க வலியுறுத்தினார். என்னுடைய பங்கிற்கு இதை தொடர்ந்து செயல்படுத்த குழந்தைகளுக்கென்று தனிப்பட்ட ஒரு கடிதம் அல்லது ஓர் அறிவுரை மடல் தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்த முடிவை அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்றனர். இந்த கைத்தட்டல் 1 நிமிடத்திற்கும் மேலாக நீடித்தது. உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்த சிலரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்த தருணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். 6 முதல் 19 வயதுக்குட்பட்ட கார்கோவை சேர்ந்த இந்த 7 சிறுமிகளும் உக்ரைனில் நடந்த போரில் தங்கள் பெற்றோரை பறிகொடுத்துள்ளனர். அவர்களில் ஒருவரான வெரோனிகாவின் இதயத்தை ரஷ்ய வெடிகுண்டின் ஒரு துண்டு துளைத்தபோது கிட்டத்தட்ட இறந்தே விட்டார். அந்த தாக்குதலால் ஏற்பட்ட வடுதான் இது. மேலும் பதுங்கு குழியில் இருந்தபோது செய்த ஒரு பொம்மையை திருத்தந்தைக்கு பரிசாக வழங்கினார். அதில் கிட்டத்தட்ட அவரை உயிரற்றதாக மாற்றிய வெறிகுண்டின் ஒரு துண்டு பதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கான திருத்தந்தையின் சிறப்பு தூதர் கர்தினால் ஜூப்பி அவர்களின் நடுநிலை ஏற்பின் மூலம் இந்த இளம்பெண் தாக்குதலிலிருந்து தப்பி மிலன் வந்தடைந்தார். திருத்தந்தையே, நீங்கள் எங்கள் அனைவருக்கும் தாத்தா. எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டுகிறேன். உங்களால் முடிந்தால் இந்த போரை நிறுத்துங்கள். மோதல்களின் கொடூரங்களை அனுபவித்த மக்களின் சாட்சியங்களை இளைஞர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வர முயற்சிக்கும் லிவிங் மெமரிஸ் அசோசியேஷனுக்கு நன்றி தெரிவித்து இந்த சந்திப்பு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமில் நடந்த மதங்களுக்கிடையேயான கூட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மாணவர்களின் பகிர்வை இந்த பகுதியில் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் இந்த இளைஞர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இல்லாவிட்டால் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக மாறியிருக்கும். அவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். இப்போது நடக்கும் அரசியலால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இருந்தாலும் அவர்களின் கண்களில் நான் பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான். ரோம் நகரில் ஸ்கோலாஸ் அறக்கட்டளை ஏற்பாடு செய்யப்பட்ட பல்சமய கூட்டத்தில் பங்கேற்ற 33க்கும் மேற்பட்ட இளம் இஸ்ரேல், பாலஸ்தீன மற்றும் அமெரிக்க மாணவர்களில் இருவர்தான் அவர்கள். En la época en que el padre Jorge Bergoglio y yo éramos jóvenes, இந்த சந்திப்புகள் ரோமில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்களுடன் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அப்போது காசாவை கட்டுப்படுத்துவதில் உள்ள தனது ஆர்வத்தை அறிவித்தார். அந்த அறிக்கைகள் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கின. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. 2 நாடு தீர்வு என்ற கனவு எங்களுக்கு உள்ளது. அங்கு வசிக்கும் அரபு பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் நாட்டில் சமத்துவ உரிமைகள் வேண்டும் என்ற கனவும் எங்களுக்கு உள்ளது.
இந்த நிகழ்வானது வாரம் முழுவதும் பகிரப்பட்ட சாட்சியங்கள் நிறைந்த நிறைவு பகுதியாக இருந்தது. பகிரப்பட்ட சான்றுகள் திருத்தந்தைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக விளங்கும் ஸ்வீடன் நாட்டில் சமீபத்தில் பள்ளி ஒன்றில் நடந்த தாக்குதல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் ஸ்டாக்ஹோமில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் செயல்படும் வயது வந்தோர் கல்வி மையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் அதிர்ச்சியிலிருந்து ஸ்வீடன் இன்னும் மீளவில்லை. எச்சரிக்கை மணி ஒலித்தபோது உள்ளே இருந்து வீடியோக்களை தங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றியவர்கள் மாணவர்கள்தான். இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்தனர். ஸ்வீடிஷ் காவல்துறையின் கூற்றுப்படி சந்தேகத்திற்குரிய நபர் தனியாக செயல்பட்டார் என்றும் யாரும் அவருக்கு உந்துதலாக இருக்கவில்லை என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் இருப்பதாகவும் தெரியவருகிறது. இருப்பினும் இந்த சம்பவம் இன்னும் விசாரணையில் உள்ளது. முதலில் குரல் கொடுத்தவர்களில் ஒருவர் ஸ்டாக்ஹோமின் ஆயர் கர்தினால் அர்போரெலியஸ் அவர்கள்தான். அவர் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரு அவை இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், அந்நாட்டில் வன்முறை அதிகரித்து வருவதாகவும் நன்மை மற்றும் புரிதல் மேலோங்கும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான தாக்குதலை விவரித்த பிரதமருக்கு திருத்தந்தையிடமிருந்து ஒரு தந்தியும் வந்தது. அதில் இந்த அதிர்ச்சிகரமான தருணத்தில் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதாகவும் திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையினராக இருக்கும் ஸ்வீடனில் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் 500வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக 2016ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் ஸ்வீடனுக்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 தோற்றுவித்த தாத்தா பாட்டிகளுக்கான உலக நாள் இந்த ஆண்டில் எப்போது கொண்டாடப்படும் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 5வது உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினத்திற்கான கருப்பொருளாக தன் நம்பிக்கை மங்குவதை காணாதவன் மகிழ்ச்சியானவன் என்று வத்திக்கான் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இந்த சிறப்பு தினமானது ஜூலை மாதம் 27ஆம் நாளன்று கொண்டாடப்படும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் தாத்தா பாட்டி மீது தனது பாசத்தை காட்டியுள்ளார். மேலும் பல சந்தர்ப்பங்களில் தனது வாழ்க்கை பற்றியும் பேசியுள்ளார். உதாரணமாக நம்பிக்கை என்பது அவருக்குள் எப்படி வந்தது என்பதையும் விளக்கியுள்ளார். நம்பிக்கையை நான் எனது பாட்டியிடமிருந்துதான் பெற்றேன். அவரிடமிருந்துதான் முதலில் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன். இயேசு நம்மை நேசிக்கிறார் என்றும் நம்மை ஒருபோதும் தனியாக விடுவதில்லை என்றும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும் யாரையும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க கூடாது என்றும் அவர் கூறினார். என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் இன்னும் என் நினைவில் இருக்கிறது. உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினமானது 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. குடும்பத்தில் நம்பிக்கையாக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திப்பதே இதன் நோக்கம். தாத்தா பாட்டிகளை பற்றி நினைத்து பார்க்கிறேன். பசுமையான மரங்களாக அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். அவர்களின் கீழ் குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் தங்கள் சொந்த கூடுகளை உருவாக்குகிறார்கள். வீட்டின் காலநிலையை கற்றுக்கொள்வதோடு ஓர் அரவணைப்பின் மென்மையை அனுபவிக்க ஏதுவாகிறது. பசுமையான மரம் மற்றும் கூடு போன்று தாத்தா பாட்டி குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகள் பெரியவர்கள் இளையவர்கள் போன்றோருடன் தேவையில் உள்ள சிறியவர்கள் ஒன்றாக வளர்வது பற்றியது இது. இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இடையே ஒரு புதிய கூட்டணி தேவைப்படுகிறது. முதியவர்களுக்கும் யூபிலி ஆண்டு கொண்டாட்டம் நடைபெறும். இந்த நிகழ்வானது மே மாதம் 30ஆம் நாள் முதல் ஜூலை மாதம் 1ஆம் நாள் வரை நடைபெறும். இதில் குடும்பங்களும் பங்கேற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.